ஒரு நிமிடம் கண்களை மூடி. அப்பா தகப்பனே, தேவாதி தேவனே, இன்றைய தினத்தில் அப்பா கர்த்தாவை என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கர்த்தாவை எங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் ஏசப்பா ஆவிக்கு ரீதியாக நீர் எங்களுக்கு திட்டமும் தீர்மானமாக நீர் காண்பித்து கொடுப்பீராக ஆண்டவரே. இதை விசுவாசித்து இன்றைய தினத்தில் நாங்கள் வெறுமையாக வீடு செல்லாதபடி தகப்பனே, நிறைவான ஒரு பிளஸ்ஸிங்ஸோடு நாங்கள் வீடு செல்ல, எல்லாவற்றிலிருந்து ஒரு ரெக்கவரி கிடைத்து நாங்கள் வீடு செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பைபிளில் ஒரு மனுஷன் நம்ம எல்லார் பட்ட பாடுகளையும் கடந்து வந்திருக்கிறார். அவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? விசுவாசத்தின் தகப்பன் யார்? ஆபிரகாம் இல்லையா? அவரை குறித்து பார்க்க போகிறோம். அவர் விசுவாசத்தின் தகப்பன் நம்ம சும்மா அசால்ட்டாக சொல்லிட்டோம் இல்லையா? விசுவாசத்தின் தகப்பன் யார்? ஆபிரகாம். விசுவாசத்தின் தகப்பன் யார்? ஆபிரகாம். அவர் விசுவாசிச்சார். அது அவருக்கு என்ன பட்டுச்சு? நீதியாக எண்ணப்பட்டுச்சு. என்னெல்லாம் விசுவாசிச்சார், அவர் என்னென்ன பாதைகள்லாம் கடந்து போகும்போது விசுவாசம் வரும், அதெல்லாம் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஸ்டின். நம்ம என்னன்னா அநேக பாடுகளை குறித்து கடந்து வந்திருக்கோம் இல்லையா? முதலாவது நம்ம ரட்சிக்கப்பட்டு வெளியில் வந்தப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ப்ராப்ளமை நம்ம ஃபேஸ் பண்ணோம். அதாவது இப்போ அம்மா கேட்டால் ஆர்சிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. வந்தவுடனே முதல்ல நீங்கள் என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்க? யாராச்சும் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இல்லையா? என்ன ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணோம்? ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சு. அதாவது ஒரு மேபி ஒரு ஹிந்துவாக இருந்து வந்திருக்கலாம், மேபி ஆர்சிலேருந்து வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இதுலேருந்து வந்திருக்கலாம். வந்தப்போ நம்ம என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம்? டெம்டேஷன் ஒன்று. அடுத்தது ஒரு டெம்டேஷன் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம எப்படி போக போகிறோம்? ப்ராப்ளம் எந்த ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆச்சு? ஃபேமிலியிலேருந்து தான் க்ரியேட் ஆச்சு. சரியா? ஃபேமிலி தான் என்ன பண்ணுவாங்க? முதல்ல என்னத்தை இவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நம்மளை ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஃபேமிலியிலேருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்மளை சந்திக்க வைக்கிறார். ஃபேமிலியிலேருந்து நமக்கு பிரச்சனைகள் வருது. என்னெல்லாம் வரும்? இவங்க இவங்க ஒரு கல்யாணம் வச்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க? நான் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன் உங்கள் வீட்டுக்கு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? நீ மாறி போயிட்டியா, நான் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன். உன் வீட்டில் எந்த இன்பம் துன்பம் துக்கம் எது நடந்தாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வரமாட்டோம். குடும்பத்திலேருந்து ஆதரவை இழந்து நிற்கிறதான ஒரு நிலைமை. வாசிங்க ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்கே போகணுமா? தகப்பன் தேசத்தெல்லாம் விட்டுட்டு எங்கே போக சொல்கிறாங்க? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ ஆபிரகாம் யார்? கல்தேயர் பட்டணத்தில் உள்ள ஒரு மனுஷன். கல்தேயர்னா யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, சிற்பங்கள்லாம் செய்து மோஸ்ட்லி என்னதான் அது? மோஸ்ட்லி விக்கிரக வழிபாடு உள்ள ஒரு ஸ்தலம் தான் அது. அதுலேருந்து ஆண்டவர் யாரை பிரித்து எடுக்கிறாரு? ஆபிரகாமை பிரித்து எடுக்கிறாரு. பிரித்து எடுத்து எங்கே கொண்டு வராரு? நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்னாச்சு? தகப்பன் தேசத்தை விட்டுன்றப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை தூக்கிட்டு வர முடியுமா? அங்கே ஒரு சொந்த வீடு தான் இருக்குது, தூக்கிட்டு வர முடியுமா? தூக்கிட்டு வர முடியாது இல்லையா? அங்கே அவங்களுக்கு நிறைய சொந்தங்கள் இருக்காங்க, தூக்கிட்டு வருவாங்களா? தகப்பன் தேசத்தை விட்டுட்டுனா உன் தாய், உன் தகப்பன், உன் சொந்தக்காரங்க, உனக்குள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வான்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆபிரகாமுக்கு ஏதாவது ஆதரவு இருக்கா? இல்லையா? தனிமையாக வாராரு. வாசிங்க ஆதியாகமம் 14:14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும். எத்தனை பேருமா? 318. பைபிளை பொறுத்த மட்டும் ஆண்களை மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் கணக்கில் எடுப்பாங்க. பெண்களுக்கு எந்த விதத்துலையும் அங்கீகாரம் கிடையாது. பெண்களை என்ன பண்ண மாட்டாங்க? பைபிளை நோட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அதே போல் அப்போ 318 பேர்னா 318 குடும்பங்கள்னு அர்த்தம். எத்தனை குடும்பம்? 318 குடும்பம். அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வந்தார் இல்லையா? அவங்க தகப்பன் குடும்பத்தை விட்டுட்டு வந்தார். எதுக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. சும்மா கீழ்ப்படியாமல் நான் என் இஷ்டத்துக்கு போனேன், எங்கள் அப்பா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டார் இல்லையா? எல்லாவற்றிலையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம தகப்பன் தேசத்தை விட்டுட்டு அவர் வந்தார். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பிளஸ்ஸிங்ஸ் என்னென்னா, அவர் வாசிங்கம்மா. தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து. 318 அவர்கிட்ட உள்ள 318 பேரா
ஒருத்தருமே இல்லாமல் லோத்து சாராள் 2 பேரையும் மட்டும் தான் கூட்டிகிட்டு யார் வராரு? ஆபிரகாம் வராரு. லோத்தும் பாதியில் பிரிஞ்சு போயிட்டாரு. ஆனால் அவர் கூட இருந்தது எத்தனை பேர்? 318 பேர். தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். நாம் கர்த்தருக்காக எதை இழந்தாலும் தேவன் அதை பன்மடங்காக கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். சாதாரண ஒரு குடும்பத்தை ஆண்டரை அவர் இழந்து போந்தார். ஆனால் அவருக்கு கிடைச்ச குடும்பத்தோட பிளெஸிங்ஸ் என்னன்னு பாருங்க, 318 பேர். நாம் அவ்வளோ பேருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? போஷிக்கிறார். அவர் வீட்டில் கைப்படிந்தவர்கள் வளர்ந்தவர்கள் யார் தான் போஷிப்பா? ஆபிரகாம் தான் போஷிப்பார். அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அவர் அத்தனை பேருக்கு போஷிக்கத்தக்க கிருபையை ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்காரு? ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. நம்ம ஆண்டவருக்காக நம்ம குடும்பங்களை இழந்த சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நாங்கள்லாம் என்னென்னா வெளியில் வந்தோம், பட் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் எங்கள் ஃபேமிலியில் போகும்போது கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு எந்த விதத்துலையும் கவலை கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இத்தனை திரளான ஃபேமிலிஸை கொடுத்துருக்காங்க. நல்ல குடும்பமாக நம்ம எல்லோரும் இருக்கிறோம் இல்லையா? எதை குறிச்சு அதான் ஆண்டவருக்காக நாம் எதை இழந்தாலும் தேவன் அதை ரெட்டிப்பாக பன்மடங்காக கொடுக்க வல்லமை உள்ளவர். சரியா? இப்போ நம்ம இதில் குடும்பத்தில் இருந்து யாராவது நம்மளை அப்போஸ் பண்ணாலும் நம்ம கவலைப்படலாமா? கவலைப்படக்கூடாது. அதுக்கான சொல்யூஷன் என்ன? பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் கூட நம்ம குடும்பத்தாரால் நம்ம நெருக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்தாரால் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், குடும்பத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டு இந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நமக்கு பைபிளே சொல்யூஷன் சொல்லுது. ஆதியாகமம் 14:14 படி ஆண்டவர் நமக்குன்னு சொல்லி திரளான கூட்டங்களையும் குடும்பத்தை நமக்கு சொந்தமாக தேவன் தருவார். அத்தனை பேரையும் போஷிக்கிறதுக்கும் அத்தனை பேரை வழி நடத்துறதுக்கும் தேவன் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. அடுத்த ஒரு பிரச்சனை ஆண்டவர் சந்திக்கிறார். முதல் பிரச்சனை என்ன சந்திச்சாரு? ஃபேமிலி ப்ராப்ளம். அடுத்த என்ன பிரச்சனை? குடும்பத்தை விட்டு வந்தோன்னே என்ன பிரச்சனை வரும்? பொருளாதார பிரச்சனை. அல்லேலூயா. பொருளாதார பிரச்சனை. செகண்ட் ப்ராப்ளம் என்னது? பொருளாதார பிரச்சனையை சந்திக்கிறாரு. வாசிங்க ஆதியாகமம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அத்தேசத்தில் என்ன வந்துட்டு? பஞ்சம் உண்டாயிட்டு. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அங்கே என்ன ஆயிட்டு? அவர் இருந்த இடத்துல பஞ்சம் வந்துட்டு, பஞ்சம்னால அவர் என்ன பண்ணுறாரு? பஞ்சம் புகிறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போய் எகிப்துக்கு நேராக நோக்கி போகிறாரு. எகிப்துக்கு போனோன்னா வரவேற்றிருப்பாங்களா? இல்லை இல்லையா, பரதேசியாக வந்திருக்காங்க. அவர் போகும்போது எத்தனை பேரை கூட்டு போயிருப்பார்? அந்த 318 பேரையும் கூட்டு போயிருப்பாரா போயிருக்க மாட்டாரா? அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்குமா இருக்காதா? நம்மளை நம்பி நம்ம குடும்பம், நம்மளோட மனைவி எல்லோரும் இருக்கிறாங்க, இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, இத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இத்தனை பேரையும் கூட்டிகிட்டு நம்ம எங்கே போகிறோம்? தெருவாக நடந்து போகிற மாதிரி ஊராக நம்ம போகிறோமேன்னு சொல்லி வேதனை இருக்குமா இருக்காதா? ஆனாலும் தேவன் நம்மளை கைவிடாத தேவன். ஆக்சுவலாக கானான் தேசம், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்த விஷயம், கானான் தேசம் என்ன தேசம்? ஆக்சுவலாக பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இன்றைய நாளில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? லோத் எங்கே நோக்கி போனார்? லோத் சோதம் குமாரா எப்படி இருந்துச்சா? அது செழிப்பாக உள்ள நாடாக இருந்துச்சா? ஆனால் இதை பார்க்க வறட்சியாக இருக்க போய் தான் லோத் அங்கே போயிட்டார். மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு நம்மளை பார்க்க வறட்சியானது மாதிரி தெரியும், நம்ம இந்த நாட்களில் பஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஒன்றும் இல்லாதது மாதிரி தெரியலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றுவார். வாசிங்க ஆதியாகமம் 13:2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். எப்படி இருந்தாரா? வெள்ளியும் பொன்னும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தானா. மிருக ஜீவன்கள் இருந்துச்சா, வெள்ளி இருந்துச்சா, பொண்ணு இருந்துச்சா, எப்படி இருந்தாரா? சீமானா இருந்தாரா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் எங்கே போனார்? எகிப்துக்கு. எப்படி போனார்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் எகிப்துக்கு ஆபிரகாம் போனார். பட் ஆனால் ஆண்டவர் அதை என்றைக்குமே ஆண்டவர் பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். குடும்பத்தை இழந்து வந்தியாமா, நீ பாரு இத்தனை குடும்பத்தை உனக்கு தாரேன், நீ உனக்கு ஒன்றுமே இல்லாமல் நீ பஞ்சத்தில் இப்படி இருக்கிறியா, நீ என்ன பாரு உனக்கு. ஆனால் என்னன்னா இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட என்ன சொல்கிறது, சுயத்தினால நம்ம இச்சையினால் இழுப்புண்டு நம்ம போனால் நமக்கு ஆசி தருவாரா? தரமாட்டார். ஆண்டவரோட எப்போவுமே ஆண்டவரை கையில் வச்சுக்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆகார் வனாந்தரத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க? அழுறாங்க. அந்த காதேஸ் வனாந்தரத்தில் அழும்போது கூட யாராச்சும் இருந்தாங்களா? போய் அவங்களுக்கு போய் சொல்கிறதுக்கு புலம்புறதுக்கு யாராவது இருந்தாங்களா? இல்லை இல்லையா? நமக்கு புலம்புற ஆள் இருந்தால் கூட நம்ம இல்லைன்னு நினச்சி புலம்பணும், அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புலம்புறதுக்கு ஆள் இருப்பாங்க பக்கத்தில், அவங்கள்ட்ட போய் புலம்புனா நமக்கு டைம் என்னது? வேஸ்ட்டு. அதே இது ரூம்குள்ளே போய் இருந்து, ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில் இருக்கேனே இயேசுப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம புலம்புனா நமக்கு யார் வருவா?
அந்த இடத்துல வனாந்திரத்தில் தண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடையவே கிடையாதாம். தாயும் பிள்ளையும் மறிக்கக்கூடிய சூழ்நிலையாம். ஆனால் அவங்க புலம்பல ஆண்டவர் கண்டு என்ன பண்ணாங்க, ஆனந்த கழிப்படைய செஞ்சாங்க. அந்த இடத்துல என்னாச்சு, தண்ணீரை கொடுத்தாங்க. சரியா, எப்போவுமே நம்ம யார்கிட்ட புலம்பணும்னு சொன்னால் யார்கிட்ட தான் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். அவர் எகிப்துக்கே போயிருந்தாலும் இருதயத்தில் யாரை நேசிருப்பார், ஆண்டவரே நீங்கள் சொல்லி தானப்பா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ளே சொல்லியிருப்பார். வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பேர் யார் வேலைக்காரர்கள். அத்தனை பேர்கிட்ட சொல்லும்போது கேவலமாக நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா, நினைப்பாங்களே. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை, ஆசீர்வதிக்கிறார். 13:2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா ஆண்டவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம். முதல்ல ஃபேமிலியிலேருந்து பிரச்சனைகள் வந்தால் நம்ம எப்படி தான் ஆகும், நிச்சயமான முறையில் தேவன் நமக்கு ஃபேமிலிஸை கட்டளை இடுவார், சொந்த பந்தங்களை கட்டளை இடுவார், மனித ஒத்தாசையை கட்டளை இடுவார். ரெண்டாவது பொருளாதார பிரச்சனை. நமக்கு எந்த பொருளாதார பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாம் கர்த்தர் நம்மளை கண்ணோக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்குள்ள பிளெஸ்ஸிங்ஸ் எப்படின்னா சீமானாக இருக்கிறதா நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்துச்சுல்ல, அவங்களுக்கு தரித்திரத்தை போக்கி ஆண்டவர் ஐஸ்வர்யவானாய் மாற்றுவான். எத்தனை நேரம் வர்ஷிப்பில் வந்துச்சு இல்லையா? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இன்றைய தினத்தில் நம்மளுடைய தரித்திரங்கள் அனைத்தும் மாறப்போகுது. ஒன்றே ஒன்று தான் அவர் எதிர்பார்க்குறாரு, பைபிளில் சொல்யூஷன் கொடுத்தாச்சு, நான் இருக்கிறேன், நீ அதை குறித்து அந்த சொல்யூஷன் இல்லாத மாதிரி நம்ம கடந்து கதறி கதறி அழுறது ஆண்டு என்னது, மன நோவாகுது. இந்த கர்த்தருக்காக நம்ம இந்தந்த பாடுகள் வழியாக கடந்து போகிறோமா, நிச்சயமான முறையில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதோட சொல்யூஷனை சொல்லி சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது சீக்கிரமாக சொல்யூஷன் நம்ம கிடைக்க கிருபை செய்வார். இது ரெண்டாவது பிரச்சனை. அடுத்தது எகிப்துக்கு போனார் இல்லையா, மூணாவது ப்ராப்ளம் அவர் என்ன ஃபேஸ் பண்ணுவார், பைசா இல்லை, தரித்திரம், ஒன்றுமே இல்லாமல் எகிப்துக்கு போகிறாங்க. என்ன வரும், நிந்தைகளும் அவமானங்களும் வருமா வராதா, நிந்தைகளும் அவமானங்களும். வாசிங்க ஆதியாகமம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அங்கே போறாரா, எகிப்துக்கு போயிட்டாரு. அடுத்தது வாசிங்க 15வது வசனம் வாசிங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். பார்வோனுக்கு முன்பாக யாரை புகழ்றாங்க, ஆபிரகாமோட மனைவியை புகழ்றாங்க. இது அவருக்கு கஷ்டமாக இருக்குமா, இருக்காதா, இருக்கும் இல்லையா? ரோட்டில் போகும்போது யாராவது பார்த்தா கூட நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, கோவம் வருமா வராதா? பஸ்ஸில் யாராவது பின்னாடி இருந்து ஏதாவது லேசாக எட்டி பார்த்தா கோவம் வருமா வராதா? அந்த இடத்துல பெரிய WWF தான் நடக்கும். அது நிறைய இடத்துல நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. பெரிய சண்டை வருமா வராதா? லேசாக சொல்லிட்டா போதும், எப்படி என் மனைவியை சொல்லலான்னு சொல்லி கோவம் வரும் இல்லையா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அரண்மனையில் எல்லாரும் புகழ்கிறாங்களாம். வாசிங்க அடுத்தது. அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். பேசினாலே கோவம் வரும். என்ன பண்ணிட்டாங்க, சாரால எங்கே கொண்டு போயிட்டாங்க, பார்வோனோட அரண்மனைக்கே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனப்புறம் என்னாச்சு, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். என்ன பண்ணுறான், அவன் மனைவியை எடுத்து வச்சுட்டு அவர் என்ன கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. யாராச்சும் அக்செப்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க இல்லையா? இது அவருக்கு கேவலமாக கேவலம் இல்லையா, கேவலம். அவரோட கூட இந்த 318 பேர் குடும்பமே வச்சு கூட கூட பெருகிருக்கலாம். நம்ம 318 பார்ப்போமே, 318 பேர் எப்படி நினச்சிருப்பாங்க, மனைவியை விட்டுட்டு அங்கே தரக்கூடிய ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அவர் உள்ள அழுதுருக்குமா, அழுதுருக்காதா? அழுதுருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அவர் உள்ள அழுதுருக்கும். ஆண்டவரே, நான் என்ன சூழ்நிலையை கடந்து வரேன்ப்பா, என்னை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க, அங்கே கல்தேயர் தேசத்தில் நீங்கள் கூப்பிட்டு வர்றீங்க, நானும் நீங்கள் உங்கள் சொல்லி கேட்டு வந்துட்டேன், பஞ்சம் வந்துட்டு அந்த இடத்துல நான் எகிப்து வந்துட்டேன், இங்கே என்ன நிந்தனைகளும் அவமானங்களும் எங்களுக்கு இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி அவர் யார்கிட்டையாவது புலம்பிருக்க முடியுமா? ஏன்னா ஆபிரகாம் தான் யார், ஹெட் ஆஃப் த ட்ரூப், அந்த மந்தைக்கு அவர் தான் ஹெட்டு. சொல்ல முடியுமா, சொல்ல முடிஞ்சிருக்காதா? சொல்கிற ஒரே ஆள் சாராலையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? அவர் அழுறாரு, ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு. ஆண்டவர் என்ன பண்ணார், யாருக்காக எங்கே போய் பேசுகிறாரு? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இடத்துல பாருங்க, அடுத்த வாசிங்கம்மா. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவள் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். மகாவாதையினால் வாதிக்கிறார். பைபிளில் ஃபஸ்ட்டு மகாவாதைன்னு வரக்கூடிய இடம் இதான். பாருங்க, அவரோட பிள்ளைக்காக அவர் யாரை நோக்கி தான் பார்க்குறாரு, ஆண்டவர் சொல் பேச்சு கேட்டது நிமித்தமாக. பார்வோன்னா எகிப்துனா சாதாரண இடம் கிடையாது. இந்த நாளில் அமெரிக்காவில் போய் யாராவது பேச முடியுமா? அமெரிக்காவுக்கு விரோதமாக எந்த கண்ட்ரிஸாவது போய் பேச முடியுமா?
அப்பேற்பட்ட வல்லரசு நாடு அமெரிக்கா. அதே போல் அந்த நாட்களில் எகிப்து தேசம் அப்படிப்பட்ட வல்லரசு நாடு. யாரும் யாருக்காகவும் போய் எங்கே போய் பேச முடியாது, பார்வோன்ட்ட போய் பேச முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பிள்ளைக்காக மகா வாதையினால் வாதிச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல போய் ஆண்டவர் போய் பேசுகிறாரு. மகா வாதையினால் வாதிக்கும் போது என்ன ஆச்சு, ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, திகைச்சு நிற்பார் இல்லையா. திகைச்சு நிற்கிற அந்த சூழ்நிலை அவருக்காக யார் போகிறாரு, ஆண்டவர் போகிறாரு. ஆண்டவர் போய் அந்த இடத்துல அவர் அவமானப்பட்டார். ஆண்டவர் என்ன பண்ணார், மகா வாதையினால் வாதிச்சு சாரால் மறுபடியும் திரும்ப வந்தாங்களா, வரலையா, வந்துட்டாங்க இல்லையா. அதே போல் எகிப்தில் பார்வோன் முன்னாடி அவர் வெட்கப்பட்டார், நாணி குறுகி நின்னார். ஆனால் பார்வோனுக்காக ஜெபிச்சது யாரு, ஆபிரகாம். சொல்கிறார், என்ன போ மனைவியெல்லாம் கூட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு. பார்வோன் பயப்படுறாரு ஆபிரகாமை கண்டு. அந்த இழந்து போன மரியாதை வெக்கம் எல்லாம் திரும்ப வந்துச்சா, வரலையா. நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். எவ்வளோ நிந்தனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் சரி, என்னென்ன நம்மளை விட்டு போனாலும் சரி, தேவன் அது எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வெட்கப்பட விடவே மாட்டார். தலை நிமிர செய்கவனாக இருந்தார். நம்ம ஆண்டருக்காக செஞ்சதை நம்ம மறந்துடலாம், தேவன் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். மூன்றாவது காரியம் சரியா. அதுக்கப்புறம் நான்காவது அவர் என்ன அனுபவிக்கிறார்னு பார்த்தா, ஆதியாகமம் 13, 11, 12. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்ப பாருங்க, கூட இருந்தது யார் தான் இருந்தா, லோத்து ஒரு ஆள் தான் இருந்தார் இல்லையா. அவர் என்ன பண்ணுறது, இது என்னன்னா கூட இருந்தே குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு டாபிக் சரியா. லோத்து அவர் கூட, லோத்து போனோன்னு ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரா, சந்தோஷப்பட்டிருப்பாரா இல்லையா, வருத்தப்பட்டிருப்பார் இல்லையா. கூட வந்த ஒருத்தர் நம்மளை விட்டு போயாச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாரா, பட்டிருக்க மாட்டாரா. அதுவும் எப்படி போகிறாரு, எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு போகிறாரு. இழப்பு இருக்குமா இருக்காதா. ஆபிரகாம் லோத்தை கூட்டு வரும்போது லோத்துக்கு ஏதாவது இருந்துச்சா, தாய் தகப்ப இல்லை, அது அவர் ஜீவிதம் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை தான் லோத்தா இருந்தார், தகப்பன் இல்லாத பிள்ளை. சரி, இதை நம்ம விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த பையனை கூட கூட்டிகிட்டு வராரு லோத்தை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் என்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, நான் போகிறேன் உன்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறாரு, சோதம் குமாரா பட்டணத்துக்கு நேராக போகிறாரு. அந்த நேரத்தில் இவருக்கு வந்தது என்னது, இழப்பு தான் வந்துச்சு. என்ன வந்துச்சு, இழப்பு தான் வந்துச்சு. இழப்பு வந்திருக்குமா, நிறைய எல்லாத்தையும் ஆசையை பிரிச்சிட்டார், செப்பரேட் பண்ணிட்டார். ஸோ இழப்பு வந்தாச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரா பார்க்கலையா. அதுவும் இவருக்கு அப்போ என்ன, கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அவருன்னு இவருக்கு தெரியுமா, தெரிஞ்சிருக்காது இல்லையா. அவருக்கு சோதம் போக தான் அவருக்கு செழிப்பாக இருந்துச்சு. ஆனால் இவருக்குள்ளே ஒரு சுவாபம் இருந்துச்சு, தெய்வீக சுவாபம். எதை குறித்து நம்ம மனுஷங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, வாதாடக்கூடாது, போராடக்கூடாது. எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் வேணும், அந்த ப்ராப்பர்ட்டி தான் வேணும் நம்ம கேட்கக்கூடாது. எதை இழந்தாலும் தேவன் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர்னு சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தாரு. வாசிங்க அடுத்தது 14, 15. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்கள் ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். பாருங்க, லோத்து போனது எங்கே போனார்னா கிழக்கு தான் போனார். அது 11வது வசனத்தில் இருக்கு பாருங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பட்டு போனார். அவர் எங்கே போனார், கிழக்கு மட்டும்தான் போனார். யாரு, லோத்து. ஆனால் ஆண்டவர் கொடுக்குறது பாருங்க, ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்தும் நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. எப்படி பாருங்க, கர்த்தருக்காக தான் அவர் அதையே இழந்தார் இல்லையா. சாட்சி கெட்டு போயிடக்கூடாது, அப்படி தானே, சாட்சி கெட்டு போயிடக்கூடாது. சரி நீப்பா போகிறேன்னா போப்பா. இவர் சொல்லியிருக்கலாம், நான் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும், நான் எதுக்கு ஆடு மாடுகளில் பங்கு கொடுக்கணும், எதுக்கு வேலைக்காரங்களில் உனக்கு பங்கு கொடுக்கணும், நான் உனக்கு ஒன்றும் தர முடியாது. அதுவும் என்னென்னா பார்க்குறதுக்கே தெரியுது அவ்வளோ செழிப்பான இடம். அந்த இடத்துக்கு அவர் ஏதேன் தோட்டத்தை போல் இருந்துன்னு சொல்லி பைபிளில் வசனம் இருக்குது இந்த இடத்த குறித்து. அப்போ பாருங்க, செழிப்பான இடத்துக்கு போகிறல்ல, நீ போகக்கூடாது, நான் தான் அங்கே போவேன்னு அவர் வாதாடிக்கலாம். ஒன்றுமே அவர் சொல்லலை, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, என்னோட யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார். நம்மளோட ஆண்டவர் இருந்தால் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் நாம் செழிப்பை காண தேவன் கிருபை செய்வார். நம்மளுடைய வாழ்க்கையில் மரியாதை போனாலும் சரி, சொத்து போனாலும் சரி, தொழிலில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஆத்துமாக்கள் நஷ்டம் அடைந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான், கவலைப்படக்கூடாதான். லோத்து கிழக்கு பக்கமாக மட்டும்தான் போனார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசைகளில் உள்ள எல்லாவற்றிலையும் நீ நடந்து திருப்பா, உனக்கு எல்லாவற்றையும் தாரேன்னு சொல்லிட்டாரு. ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படிந்த ஆபிரகாம். சரியா, இது வந்து என்னது, 4வது வார்த்தை. லோத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்ரே வேர்டில் லோத் அப்படின்னா முக்காடுன்னு அர்த்தமா. லோத்னா என்ன அர்த்தம்? முக்காடுன்னு அர்த்தம். எப்ரே வார்த்தையில் லோத்துனா முக்காடுன்னு அர்த்தம். நம்ம முக்காடு போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா எதிர இருக்க ஏதாவது தெரியுமா? தெரியாது இல்லையா? முக்காடு போட்டால் ஏதாவது நடக்க முடியுமா? ஒரு ஃபங்க்ஷன்லனா நெட்டு போட்டு போடுவாங்க. அப்போவுமே என்ன பண்ணுவாங்க, மணப்பெண் கையை பிடிச்சிட்டு வர்றதுக்கு அவங்க தோழிகள் நிற்பாங்க இல்லையா? நெட் இல்லாமல் சும்மா முக்காடு போடுறதா தெரியுமா? ஒன்றுமே தெரியாது, மூடி இருக்கும். லோத்தின்ற முக்காடு ஆபிரகாமை விட்டு விலகின போது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். ஆமென். நம்ம லைஃப்லையும் யாராச்சும் ஒரு ஆள் ஆண்டவர் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா? இவங்க நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி தெரியும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா தொழிலே சரிதான், எல்லா விதத்துலேயும் சரிதான். வீட்டில் பிரச்சனைகளை ஏதாவது ஒரு பிரச்சனை, இது இவங்க நம்மளை விட்டு விலகி போகிறாங்களா, ஆண்டவர் அந்த முக்காடை நம்மளை விட்டு எடுத்து போட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் கண்ணே தெரியுது பாரு. அவர் சோதோமை மட்டும் தான் பார்த்தாங்க. லோத்துக்கு சோதோமுக்கு இந்த சைடில் உள்ளது ஏதாவது கண்ணு தெரிஞ்சுதா? இல்லை. ஆபிரகாம் சரி நம்ம வறண்ட பூமி எடுத்துருக்கோன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். பார்த்தா என்னாச்சு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல எல்லா ஆசீர்வாதங்களும் லோத் அவனை விட்டு விலகின பிறகு தான் தெரிய ஆரம்பிச்சது. தேவன் அதுக்கப்புறமா தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் யாராச்சும் நம்மளை விட்டு இது பிரிஞ்சு போகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? கவலைப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையை நினச்சும் கவலைப்படவே கூடாது. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க ஒரு சில வேங்களை ஆண்டவர் பிரித்து விடுவார். அப்போ தான் நம்மளை ப்ளஸ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும், ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கணும். அக்செப்டன்ஸ் நமக்கு தேவை. லோத்து போயிட்டாரே அவர் வந்து அழலை. அவர் பாட்டி சரி நீ போப்பானா ஆண்டவர் உடனே அடுத்த பிளெஸிங்ஸை கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. அதே போல் எந்த துரோகமாக இருந்தாலும் சரி, இழப்புகளாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. 5வது விஷயம், சரியா, 5வது விஷயம் என்னென்னா காரணமே இல்லாத யுத்தம். என்னது? காரணமே இல்லாத யுத்தம். அதாவது ஆதியாகமம் 14 அதிகாரம் ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது. சரியா, கொஞ்சம் ராஜாக்கள் வந்து சண்டை போடுறாங்க. இந்த சைடில் ஒரு 5 ராஜாக்கள், இந்த சைடில் ஒரு 4 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து சண்டை பண்ணுறாங்க. இதுக்கு ஆபிரகாமுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? அவர் பாம்போல் ஒரு இடத்துல ஓரத்தில் இருக்கிறார். சம்மந்தம் உண்டா? கிடையாது. ஆனால் என்னென்னா அந்த இடத்துல யார் இருக்கிறா, லோத் இருக்கிறாங்க. நம்மளை விட்டு என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், மற்றவங்க எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் அவங்க நம்மள்கிட்ட பிரதிபலித்தாலும், லோத்து பிரிஞ்சு தான் போனார் இல்லையா? லோத் பிரிஞ்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு லோத்தை குறித்து ஒரு கரிசனை இருக்குது. லோத்துக்காக ஆபிரகாம் ஜெபிச்சாரா ஜெபிக்கலையா? இந்த சுவாபத்தெல்லாம் ஆண்டு நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாரு. அவங்க வேணால் நம்மளை விட்டு போயிருக்கலாம், நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அவங்கள சபிக்கக்கூடாது, ஜெபிக்கணும். அவங்கள ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ண தான் ஆண்டு நம்மளை ப்ளஸ் பண்ணுவார். லோத்துக்காக ஆண்டு திறப்பில் நிற்கிறார். எப்படி 50 நீதிமன்றம் தான் விட்டுருவீங்களா அப்படிலாம் கேட்குறாரு இல்லையா? லோத்து மேலே எவ்வளோ பாசம் பாருங்கள். இன்னும் என்ன பண்ணார், அங்கே ராஜாக்கள்லாம் சண்டை போட்டோன்னா லோத்து ஃபேமிலியோடு தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனவொடனே இந்த இதுக்கும் ஆபிரகாமுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. அந்த சைடு 5 ராஜா, இந்த சைடு 4 ராஜா இருக்கிறாங்களாம். அந்த இடத்துக்கு யார் போகிறா, ஆபிரகாம் போகிறார். என் தம்பி குடும்பத்தை நான் கண்டிப்பாக தூக்கி எடுத்து தருவேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் போகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு எத்தனை பேரோட, அதே 318 பேரோட தான் போகிறார். எத்தனை பேரோட போகிறாரு, அதே 318 பேரோட தான் போகிறாரு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, ஜெயத்தை கொடுக்கிறார். இது நமக்கு இதிலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் வரலாம். நமக்கு அந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த கவலை ஃபுல்லாக யார்கிட்ட தான் இருக்கும், நம்மகிட்ட தான் இருக்கும். நமக்கு அந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த பிரச்சனை நம்மக்கிட்ட வந்த மாதிரி தான் இருக்கும். அதை குறித்து ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாமே இருக்கும். ஆண்டவரே இதெல்லாம் ஒன்றுமே பண்ணல, இது இவங்க ஏன் நம்மளை நிந்திச்சு பேசுகிறாங்க, இவங்க ஏன் நம்மளை இப்படி பேசுகிறாங்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குறத விட்டுட்டு ஜெபிக்கும்போது, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும், நம்ம அந்த பிரச்சனையை இழுத்து கொண்டு வராமல் தானாக அந்த பிரச்சனை வந்தாலும், வழியை வந்து நம்மள்ட்ட சண்டை போட்டாலும், தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கு. ஹல்லேலூயா. சரியா, காரணம் இல்லாத பிரச்சனைகள் நமக்கு வரலாம். ஆனால் அதுலேருந்து நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார், பாதுகாத்து வைப்பார். சரியா, ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு குடும்ப பிரச்சனை வருது, அடுத்தது பொருளாதார ரீதியான பிரச்சனை, 3வது என்ன வந்துச்சு, நிந்தை அவமானம். நிந்தை அவமானம் வந்தாலே இருதயம் என்ன செஞ்சிடும், சோர்ந்து போயிடும் இல்லையா? சோர்ந்து போனதோட என்ன செய்யுது, காரணம் இல்லாத பயம். காரணம் இல்லாத என்ன வந்துட்டு, பயம் வந்துட்டு. சரியா, வாசிங்க ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியம் நடந்த பின்பு, இந்த ஃபைட் பரவாயில்ல, ஃபைட் நடந்த பரவா 4வதாம்மா
4வது வந்து என்னென்னா துரோகமும் இழப்பு. சரியா? இந்த காரியம் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எந்த காரியம் அப்படின்னு பார்த்தா, காரணம் இல்லாமல் போய் என்ன பண்ணிட்டார் இவர், லோத்தை போய் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி அங்கே போய் அந்த ராஜாக்களுக்கு விரோதமாக போர் செஞ்சாச்சு. சரியா? செஞ்சு எடுத்து ஒரு ஜெயத்தை பெற்று வந்துட்டார். வந்த பிறகு ஒரு பயம் வருது. எலியாவுக்கு ஒரு பயம் வந்து தெரியுமா? அத்தனை தீர்க்கதரிசி அவர் கொன்னார். கடைசி போய் ஒரு பொம்பளைக்கு போய் பயந்து போய் எங்கே போயிட்டார்? அவர் பாட்டு நேராக ஒரு குகையை தேடி போயிட்டார். வனாந்தரத்தில் போய் நடந்து போய் எங்கே பண்ணார்? ஓடி ஒளிஞ்சிக்கிட்டார் இல்லையா? ஆண்டவரே அவன் என்னை கொன்றுவா அப்படின்னு அவர் 400 பாகால் தீர்க்கதரிசியை வெட்டி கொண்டார். அதே போல் இவர் போய் 318 பேர் வச்சு 5 ராஜா அந்த சைடு இந்த சைடு 4 ராஜா அவ்வளோ பேர் கூட போர் செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு ஒரு பயம் வந்துட்டு, இனி அவன் என்ன ஆகுமோ, திடீர்னு அவங்க வந்துடுவாங்களோ, திடீர்னு அவங்க நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ. தேவையில்லாத பயம் நமக்கு வருதா வரலையா? சின்னதாக ஒரு பருவம் அந்த மாதிரி இருக்கும். இது என்ன கட்டியாக இருக்கும், கொஞ்சம் பெருசாகிட்டா ஐயோ இது என்ன கட்டியாக இருக்கும், ஒரு பயோப்சி எடுத்து பார்த்துடலாமா, ஒருவேளை இது கேன்சராக இருக்கலாமோ, தோணாதா? வந்துடுது இல்லையா? இப்போ புதுசாக ட்ரெண்டு, கை வலி வந்தால் போச்சு, கை வலி வந்துட்டுனா போச்சு, என்னது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ ஒரு பயம். லேசாக தொண்டையில் இந்த லேசாக வலி வந்து சளினால தான் அங்கே மூச்சு அடைச்சிருக்கும். ஐயோ என்னால் மூச்சு விட முடியல, உடனே என்ன பண்ணிடலாம், ஒரு ஆஞ்சி எடுத்து பார்த்துடலாமா, தோணலையா? இதெல்லாம் என்ன தேவையில்லாத பயம். லேசாக மூச்சு வாங்கின மாதிரி இருக்கும், போச்சு. ப்ரெஷர் வந்துட்டு வேர்த்துட்டுனா அவ்வளோதான். இப்போ புதுசாக வந்துட்டுருக்க ட்ரெண்ட். சரியா? இப்போ சமீபமாக நம்ம எல்லாம் சந்திச்சிட்ருக்குறோம் இல்லையா? எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு, எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாங்க, நான் பயப்பட மாட்டேன். என்ன சொல்லணும்? எங்கள் அப்பா என் கூட, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. சொல்யூஷன் ஃபுல்லாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம பயப்படலாமா? பயப்படக்கூடாது. எந்த பயமும் நமக்கு வரக்கூடாது. எல்லாம் அவர் பயப்படுறாரு. போர் செஞ்சுட்டு வந்துட்டேனே, அவங்க வந்து நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு. வாசிங்க மாத. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். சரியா? எப்படி இருக்கிறாரா? கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்குன்னு அவர் சொல்லிட்டார். அந்த வார்த்தையை நம்ம விசுவாசம் நமக்கு என்னது? பலன். விசுவாசம் அந்த பயம் நம்மளை விட்டு என்ன செய்யும்? பெயரும். சும்மா என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆண்டு சொல்லிட்டே தான் இருக்கார். பயப்படும் போதெல்லாம் நமக்கு வார்த்தை வரும். சும்மா ஃபோனை திறந்து பார்த்தா ஒரு வார்த்தை வந்துடும். பைபிளை திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஆண்டு பேசுவார். நம்ம விசுவாசம் இருக்குல்ல, பயங்கரமான விசுவாசம். ஆண்டு கடுகளை விசுவாசம் தான் கேட்டார். அந்த கடுகு அந்த இடத்துல காணாமல் போயிடும். கடுகு காணாமல் போனால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த நிலைமையில் நம்ம விசுவாசத்தை அடைவி தான் தேடணும். அந்த அளவுக்கு தான் நம்மளோட விசுவாசம் இருக்குது. ஆண்டு பேசிகிட்டே இருக்காரு, ஏசப்பா தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து அந்த ஒர்ஷிப்பை இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் மாத்திரமே மகிமைப்படுவாராக. சரியா? விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வராது? பயம் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. வார்த்தையை அவர் கண்டிப்பாக அனுப்புவார். தயவு செய்து அந்த வார்த்தையை பிடிச்சி விசுவாசி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது பார்த்தோன்னா, ஆபிரகாமுக்கு இன்னொரு குறை இருந்துச்சு இல்லையா? ஆதியாகமம் 16:2 வாசிங்க. சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். இப்போ என்ன ஆயிட்டுனா, பிள்ளை பெறாதபடி யாரோட கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்காரா? சாராளோட கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்காரா? அப்படியே விட்டுட்டாரா? அவருக்கு அது ஒரு பலவீனம். மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன தெரியும்? மேபி அது ஒரு பலவீனமாகவே இருக்கட்டேன், பலவீனம். அப்போ ஆனால் என்ன பண்ணார்? அவரோட கர்ப்பத்தை அடைச்சி வச்சிட்டாங்களா? இல்லை. பிள்ளை கொடுத்தாரா கொடுக்கலையா? அவருக்கு வாக்கு கொடுத்தது தான், கண்டிப்பாக கொடுப்பாரு. வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தட். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி அதை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அதற்காக நம்ம அங்கலாய்க்கணும்னு அவசியம் இல்லை. சாரா எங்கேயாவது போய் அழுதாங்களா? ஏதோ ஆபிரகாம் போய் யார்ட்டையே போய் சொன்னார்? அவர் மனசுக்குள்ளே ஒரு ப்ரேயர் பண்ணியிருப்பார். ஆண்டவரே பாருங்கப்பா, இப்படி இருக்கேனே ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, இத்தனை ஆசைகள் நீங்கள் தந்திருக்கீங்கப்பா, கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் தந்தீங்கப்பா, ஆனால் இதுக்கு என்ன இல்லை? வாரிசு இல்லை ஆண்டவரே, என் வீட்டில் பிறந்தவன் தான் இதில் இருக்கணுமான்னு அவர் கேட்டார். ஆனால் ஆண்டவர் அதற்காக நாம் காத்திருக்கும் போது ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? நம்மளை கைவிட மாட்டார். பட் இந்த சூழ்நிலைகள் நம்மளை என்ன பண்ணக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே நினச்சி டிஸ்டர்ப் ஆயிருக்க மாட்டோமா? ஆயிரம் இல்லையா? அந்த சூழ்நிலைகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை சாரால டிஸ்டர்ப் பண்ணது நிமித்தமாக. இப்போ பாருங்கள், எந்த பலவீனம் வந்தாலும் தேவன் மாற்ற வல்லமை உள்ளா இருக்க. 7வது 8வது ஒரு வார்த்தைக்கு வரோம். வாசிங்க 16:2. அதே வசனத்தை ஃபுல்லாக வாசிங்க. சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான். என்ன ஆயிட்டு? ஒரு பிரச்சனை வந்தோன்னா அடுத்த ஒரு அட்வைஸ் எங்கேருந்து வரும்? அடுத்த ஆள்கிட்டருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. பேசாமல் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டல் போங்களேன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துருங்களேன்,
சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பேசாமல் இந்த சிலவங்க கடன்லாம் வாங்கியிருப்பாங்க, இந்த ஊரை விட்டே ஓடிடுங்களேன், சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கொஞ்ச நாள் போய் தலைமுறை வாருங்க சரியாக போயிடும், சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இந்த புருஷனே உனக்கு வேண்டாம், பேசாமல் நீ விட்டுட்டு வந்து நிம்மதியாயிரு, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் நிறைய விதமாக ஐடியா கொடுப்பாங்க. நாம் என்ன பண்ணிடக்கூடாது? விழுந்து பெயரக்கூடாது. சரியா? நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? விழுந்து பெயர. எல்லா சூழ்நிலையும் மாற்ற நம்முடைய கர்த்தராகிய தேவன் வல்லமை உள்ளவர். சரியா? பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, பிள்ளை பிறந்துச்சு, அதுக்கு வந்து பொறுமை இல்லை. நமக்கு என்ன இல்லை? ஆண்டு மேலே விசுவாசம் இல்லை, பொறுமை இல்லை. என்னாச்சு? விழுகை, ஆவிக்குரிய விழுகை. ஆகாரப்பை என்ன பண்ணிட்டார்? அவர் கல்யாணம் பண்ணிட்டார். விழுகையா? விழுகை இல்லையா? இது ஜெயமா அவருக்கு? ஈசாக்கு இஸ்மாவேல் பிறந்த ஜெயமா அவருக்கு? இல்லை, நிதானமாக இல்லை. கர்த்தரோட வார்த்தையை விசுவாசிக்கலை. சும்மா எல்லாரும் கொடுக்க ஐடியாவுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? செவிசாய்ஸ். அதுக்கு தான் என்ன பண்ணோம்? பைபிளை ஒழுங்காக வாசிக்கணும். பாஸ்டரே ஒரு ஐடியா கொடுத்தாலும் சரி, நிறைய இடத்துல எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க நாங்கள் இப்படி பண்ணல, யாரை சொன்னாலும் சரி வேத வசனத்தோடு அது ஒப்பிட்டு இருக்கு பார்க்கணும். இது கரெக்டு தானா? நம்ம இப்படி செய்யலாமா? ஏன்னா ஆண்டு நமக்கு டைரெக்டாக ஆலோசனை கொடுக்க வல்லமை உள்ளவர். சரியா? ஃபுல்ஃபிட்டில் இந்த வார்த்தைகள் வரும். தனியாக போய் நீங்கள் இப்படி பண்ணிடுங்க அப்படி பண்ணிடுங்கலாம் சொல்லக்கூடாது. யார் எந்த வார்த்தையை கேட்டாலும் ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனத்தின் அடிப்படையில் இது இருக்கா இல்லையா? புரியுதா? அவர் என்ன பண்ணார்? விழுந்து போயிட்டார். வாசிங்க 16 வாசிங்க. ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தார். எத்தனை வயசா இருக்கிறாரு? 86 வயசாக இருக்கிறார். ஆவிக்குரிய வீழ்ச்சி அவருக்கு எந்த வயசில் வருது? 85 வயசு 86 வயசில் ஆவிக்குரிய வீழ்ச்சி வந்துட்டு ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? அவ்வளோ நாள் என் சொல்லு பேச்சு கேட்டாப்புல ஒன்றுமே நடக்கலையே. இந்த இடத்துல சாதாரண ஒரு இந்த விஷயத்தில் மனைவி பேச்சை கேட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? விழுந்து போயிட்டாருன்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ ஒரு வருத்தம். அப்புறம் பாருங்கள் 17:1 வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி. அப்புறம் எத்தனை வயசுல தான் தரிசனம் ஆகிறாரு? 99வது வயசுல. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சைலண்டாக இருந்துட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சைலண்டாக இருந்துட்டார், ஒன்றுமே பேசலை. ஆபிரகாமோட 86, அடுத்த வசனம் எதில் தொடங்குது? 99 வயசாக இருந்தாருன்னு சொல்லி வந்துடுச்சு. சைலண்டாக இருக்கிறாரு. ஆண்டவர் சைலண்டாக இருந்துட்டு விடலை. அவர் பார்த்துட்டே தான் இருப்பார் நம்மளை. நம்ம தான் நினைப்போம் ஆண்டவர் நான் மறந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு, எனக்கு இஸ்மாவேலே போதும், நான் அவனை வச்சு என் வீடெல்லாம் கட்டிக்கிறேன்னு சொல்லி யார் நினச்சிட்டு இருந்திருப்பா? ஆபிரகாம் நினச்சிட்டு இருந்திருப்பார். அவர் பாட்டி இஸ்மாவேலை கொஞ்சவும் எடுக்கவும் அந்த மாதிரியே அவனோட விளையாடவும் அவரோட சேர்ந்து விருத்த சேதனம் பண்ண எல்லாமே நடந்துச்சு இல்லையா? எல்லாமே அவர் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இது இல்லை என்னோட திட்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? டைரெக்டாக மறுபடியும் ஆபிரகாம்கிட்ட போய் பேசுகிறாரு. பேசி சொல்கிறாரு என்னோடு கூட என் உடன்படிக்கை உன்னோட ஏற்படுத்துவேன்னு சொல்லி அந்த 17வது அதிகாரத்தில் உடன்படிக்கைன்னு சொல்லி 13 தடவை இருக்கு. அந்த 17வது அதிகாரத்தில் உடன்படிக்கைன்னு சொல்லி எத்தனை நேரம் இருக்குது? 13 நேரம் இருக்குது. ஆண்டவர் எத்தனை வருஷம் சைலண்டாக இருந்தார்? 13 வருஷம் சைலண்டாக இருந்தார். 13 தடவை சொல்கிறாரு நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணுறேன், நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணுறேன், நீ என்ன பண்ண? தைரியமாயிரு, கண்டிப்பாக உனக்கு ஒரு பிள்ளை வரும்னு சொல்லி 13 வருஷம் கழித்து 13 தடவை அந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு உடன்படிக்கைன்னு சொல்லி. தேவன் நம்மளை புழுதியிலிருந்தும் சேற்றிலிருந்தும் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் நம்ம சொல்ல முடியுமா? யாராச்சும் நான் எடுத்த உடன்படிக்கையில் நான் கரெக்டாக தான் இருக்கேன் இத்தனை வருஷமாக, சொல்லுங்க பார்ப்போம். கோவமே படக்கூடாதுன்னு உடன்படிக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருப்போம். வாசலில் நின்று பிள்ளையை பார்த்து சொல்கிற வார்த்தையே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அங்கே பிள்ளை அப்படி பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளோட நம்ம தானே உடன்படிக்கை எடுத்துருக்கோம். பிள்ளையா உடன்படிக்கை எடுத்திருக்காப்புல, நம்ம தான் ஒரு உடன்படிக்கை எடுத்துருக்கோம். கோவப்படக்கூடாது, நான் பேசக்கூடாது, கணவர் அப்படி சொல்லக்கூடாது, மனைவி அப்படி திட்டக்கூடாது, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, எல்லாம் நம்ம பைபிள் நான் கரெக்டாக வாசிப்பேன், ப்ரேயர் டைம் இவ்வளோ நம்ம தான் உடன்படிக்கை எடுத்திருப்போம். அன்றைக்கி தான் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. ரிலேட்டிவ்ஸ் உடன்படிக்கை எடுத்திருக்காங்களா? இல்லையா? நம்ம தானே உடன்படிக்கை எடுத்திருக்கோம். நம்ம தான் பயந்து போய் கர்த்தருக்கு பயந்து எல்லாவற்றையும் நம்ம தான் கரெக்டாக செய்யணும். எனக்கு வேலை வந்துட்டு அதனால் நான் பைபிள் படிக்கலை, எனக்கு வேலை வந்துட்டு நான் வேலை டென்ஷனில் இருக்கும்போது என் பிள்ளை இப்படி செஞ்சானா அதனால் நான் இப்படி பேசிட்டு ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? மறந்துடுவாரா? உடன்படிக்கையை நம்ம மீறிட்டோம் இல்லையா? எந்த டென்ஷனோ எது வந்தாலும் சரி, நம்ம என்ன உடன்படிக்கை எடுத்துருக்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லைனால் இதே போல் ஆபிரகாம் போல் வீழ்ச்சி அடையும். கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஆண்டவர் சைலண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் வருவார். அந்த சைலண்ட் நமக்கு தேவையா?
தேவையில்லை. ஸோ என்ன பண்ணணும், நம்ம உடன்படிக்கையை பத்திரமா பார்த்துக்கணும், அதன்படி நம்ம நடக்கணும். ஆண்டவர் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல. ஆவிக்குரிய வீழ்ச்சி வந்த பிறகும் ஆண்டவர் நம்மளை பார்த்து மறுபடியும் கைப்பிடிச்சு தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் வாராரு. சரியா? யார் அதை அடுத்தது பாருங்கள், கடைசியாக 9வது விழுகை என்ன அப்படின்னு பார்த்தா அஸ்திபாரமே ஆட்டங்கன்றதான ஒரு விஷயம். வாசிங்க ஆதியாகமம் 20:1-3. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். என்ன ஆயிட்டு அங்கே போகிறாங்க, அபிமெலேக்கு என்ன பண்ணுறாங்க, சாராவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ சாராவுக்கு 90 வயசு. அப்போவே அந்த அம்மா அவ்வளோ அழகாக இருந்திருக்காங்களாம். 90 வயசில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க, அவ்வளோ அழகாக இருந்திருக்காங்க. அப்போவும் ஆபிரகாம் சொல்லி தான் கூட்டு போகிற, தங்கச்சின்னு சொல்லிடுமான்னு சொல்லி. அப்போ பாருங்கள் அவங்களோட அழகு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 90 வயசில் அவங்களுக்கு என்ன வரப்போகுது, ஈசாக்கு வரப்போகிறாரு. ஆண்டவர் 99வது வயசில் ஆண்டவர் தரிசனமாகி பேசிட்டாரு. இன்னும் அந்த 9 மாதம் 10 மாதம் தான் இருக்குது. சாராளோட கர்ப்பம் பிள்ளை பெறுறதுக்கு தகுதியான ஒரு கர்ப்பமாக ஆயிட்டு. சரியா? இந்த நேரத்தில் யார் தூக்கிட்டு போயிட்டா, அபிமெலேக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு தவறு நடந்திருந்தா அங்கே பிள்ளை யாருடைய பிள்ளையாக இருந்திருக்கும், அபிமெலேக்கோட பிள்ளையாக இருந்திருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வாசிங்க அடுத்தது. தேவன் இரவிலே தூக்கிட்டு போன இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் படபடன்னு போய் பேசுகிறாரு. ஏன்னா இத்தனை காலம் அவர் பொறுத்து வந்து எத்தனையோ வருஷமாக கல்தேர் பட்டணத்துலேருந்து வெளியே வந்து அங்கே வனாந்திரத்தில் திரிஞ்சு லோத்தை விட்டு பிரிஞ்சு நிறைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து பஞ்சம் நிந்தை அவமானங்கள் எல்லாம் முடிஞ்சு கடைசி நமக்கு காரியம் கை கூடி வரப்போகிற ஒரு நேரம், நம்மளை குறித்த தேவ தரிசனம் நிறைவேறப்படக்கூடிய நேரம். ஆனால் என்ன கிடைக்கல, அந்த நேரத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கரெக்டாக நமக்கு தரிசனம் நிறைவேறக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்டு நம்ம விலகி போயிடுவோம். இதான் பிசாசோட தந்திரம். அபிமெலேக்கு கொண்டு வந்துட்டான், தூக்கிட்டு போயிட்டாரு. தந்திரம். ஆபிரகாம் நினச்சிருந்தா சகோதரின்னு சொல்லணும் அவசியமே இல்லை. விசுவாசிருக்கலாம் இல்லையா, உடன்படிக்கை இருக்கே, விசுவாசிக்கலை. அந்த தந்திரத்தில் விழுந்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும், இன்றைக்கி அந்த சந்ததியில் தாவீது பிறந்திருக்க முடியுமா, இயேசு கிறிஸ்து வந்திருக்க முடியுமா, ரட்சகராக நமக்கு இருந்திருக்க முடியுமா, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? இல்லை இல்லையா? அந்த நேரத்தில் ஆண்டு படபடன்னு போய் பேசுகிறார் நமக்காக, அவருக்கு ஆபிரகாமுக்காக பேசுகிறாரு. நீ என்ன பண்ணு, அவளை தொற்றாத, அந்த ஸ்திரீயின் நிமித்தமாக நீ செத்த, இன்னும் 10 மாதத்தில் தரிசனம் நிறைவேற போது. சாராள் எங்கே இருக்கிறாங்க, அபிமெலேக்கோட அரண்மனையில் இருக்கிறாங்க. ஆண்டு என்ன பண்ணுறாரு, துரிதமாக செயல்படுறார். நம்ம ஆண்டருக்காக காத்திருந்த நாட்களில் நம்ம ஒழுங்காக காத்திருந்தா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை யாரும் தட்டி பறிக்காதபடிக்கு, அந்த தரிசனங்கள் நிறைவேறாமல் போகாதபடிக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்காக யாரிடம்னாலும் சென்று பேசுவாங்க. துரிதமாக அந்த இதை என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றுவாங்க. ஆண்டவர் டைரெக்டாக அபிமெலேக்கிட்ட போய் சொல்லிட்டாரு, நீ தொட்டனா நீ செத்த, அவன் நிமித்தமாக உனக்கு அநேக பிரச்சனைகள் வரப்போகுது, தயவு செய்து என்ன பண்ணிடு வீட்டுன்னு. அவர் சொல்கிறார், நான் ஒன்றுமே தப்பு, அதனால தான் உன்ட்டவன் சொன்னேன்னு சொல்கிறார். ஆனால் அவர் பேசுனது யாருக்காக, ஆபிரகாமுக்காக பேசினார், சாராளுக்காக பேசினார், இயேசு கிறிஸ்து வரணும்னு பேசினார், சந்ததி வரணும்னு பேசினார். இதே போல் ஆபிரகாம் 9 பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா. இப்போது இதில் என்னோடய பிரச்சனை மட்டும் இந்த ஆபிரகாமுக்கு வரவே இல்லை. யாராவது சொல்ல முடியுமா, நான் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண பிரச்சனை ஆபிரகாமோட வாழ்க்கையில் வரல, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காச்சும் இருக்கா? நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் அனுபவித்த பிரச்சனையை சேர்த்து யார் அனுபவிச்சிருக்கா, ஆபிரகாம் நம்ம அனுபவிச்சிருக்காரு. அதில் ஒரு பாஸ் பண்ணி வரப்போய் தான் அவருக்கு என்ன பேர், விசுவாசத்தின் தகப்பன். நம்ம விசுவாசிகளாக கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கணும்னா என்னென்ன வருமா வராதா, இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே தான், விசுவாசின்னு சொல்லி பேர் வாங்குறதுக்கே நிறைய டெஸ்ட் இருக்குது. அதில் நம்ம பாஸ் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும்போதும் சரி, எது நான் குடும்ப பிரச்சனை வந்துச்சா ப்ரேயர் பண்ணிடுங்க. ஏசப்பா நீங்கள் ஆபிரகாமுக்கு நிறைய குடும்பத்தெல்லாம் சொந்தமாக கொடுத்தீங்களா ஆண்டவர், எனக்கு விரோதமாக இந்த குடும்பங்கள்லாம் நிற்கிது ஆண்டவர், ப்ரேயர் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் குடும்பத்தை தந்துடுவார். அடுத்த பிரச்சனை என்னது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துட்டா சீமான ஆண்டவர் ஆசீர்வதிச்சிரு, ஆபிரகாமை என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மாற்றி போட்டுருவார். இனி நம்ம ப்ரேயரில் எப்படி இருக்கணும், சொல்யூஷன் சொல்லி ஜெபிக்கணும். நிந்தை அவமானம் வருதா, ஆண்டவர் என்ன பண்ணார், நீதியை சரி கட்டுறார். பார்வோன் ராஜாட்ட போய் பேசி, நீதியை நீங்கள் சரி கட்டுவீங்களா ஆண்டவரே, என் நிந்தை அவமானங்களுக்காக நீங்கள் நீதி சரி கட்டிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்ம நிந்தை அவமானங்களை மாற்றி போடுவார். 4வது துரோகம். பாரு, ஆபிரகாமுக்கு துரோகம் பண்ணுறார் யார், ஏதோ ஒன்று தெரியும். லோத்து என்ன பண்ண பிரித்து கொண்டு போயிட்டார். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே
அவர் கிழக்கு மட்டும் தான் போனார். நீங்கள் ஆபிரகாமுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு கொடுத்து கோடீஸ்வரனை வச்சுருந்தீங்களே ஏசப்பா, என்ன உங்கள் இந்த இழப்பெல்லாம் என்னால் ஈடுகட்ட முடியாதா, நீங்கள் பண்ணிடுவீங்க ஆண்டவர், இதெல்லாம் எனக்கு ஒரு இழப்பே இல்லை ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், சந்தோஷமாக இருப்பார். அடுத்தது காரணம் இல்லாத பிரச்சனை. காரணம் இல்லாத பிரச்சனை வரும்போது என்ன வருது, ஆண்டவர் பலத்தை தராரு. நம்ம தான் அதில் வின் பண்ணுவோம்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்ட்ராங்கான நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அவர் பேசுகிற ஸ்ட்ராங்காக நம்ம தான் ஜெயிப்போம். பைபிள் வசனத்தை வச்சு ஜெபிச்சிட வேண்டியதான். இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக எனக்கு தான் ஆண்டவரே ஜெயா அப்படின்னு சொல்லி வச்சு ஜெபிச்சிட வேண்டியதான். அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனை வரும்போது வார்த்தையை கொண்டு தேவன் பேசுவார். அந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபித்து பழக வேண்டும். சரீரத்தில் பிரச்சனை வரும்போது அந்த சரீர பிரச்சனை ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணாது, மேற்கொள்ள ஆண்டவர் விடமாட்டார். குழந்தை இல்லையா, அது நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் கண்டிப்பாக குழந்தையை தருவார். சாராளுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. நம்மளோட சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, அந்த பலவீனம் நம்மளை என்ன பண்ணாது, மேற்கொள்ளவே கொள்ளாது. நாம் தான் அதை மேற்கொள்ள தேவன் நமக்கு பலத்தை தருவார். அதுக்கடுத்த பார்த்தா ஆவிக்குரிய விழுகை எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவன்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும்போது, அவரோடு நம்ம இருக்கும்போது நம்ம நினைப்போம் இவ்வளோதான் சொல்லி மீண்டுமாக ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணி எல்லாவற்றையும் நமக்கு எடுத்து தருவார். அஸ்திபாரமே போகக்கூடிய இந்த விஷயம் என்னது, நம்மளோட தரிசனங்கள் எல்லாமே போகக்கூடிய விஷயமா இருந்தால் கூட ஆண்டவர் விடவே மாட்டார். நம்மளை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை நம்மளை கொண்டே நிறைவேற்றுவார். நம் கைகளை கொண்டு முடிக்க தேவன் சித்தமாய் இருக்கிற விஷயங்களை நம் கையிலே கொண்டே தேவன் முடிய சித்தமாய் இருக்கிறார். அது அவர் அப்படிதான் நிறைவேற்றுவார். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமை உள்ளார் இருக்கிறார். ஹல்லேலூயா.